இந்த 3 ஆரஞ்சு பழத்தை சுளையோட நம்ம சாப்பிட்டோம்னா 22 கிராம் ஃபைபர் கிடைக்கும். அப்புறம் அது ஃப்ரெஷ்ஷா அது எந்த கெடுதலோ உப்புகளோ ரசாயனங்களோ எதுவும் கிடையாது. இந்த பாட்டில குடிக்கும் போது அத்தனை குப்பையோடு சேர்ந்து அந்த பழச்சாறு வரும். அதுவும் எங்க பெருநாட்டுல விளைஞ்ச அன்னாசி பழம். நம்ம ஊர் குர்கானுக்கு அந்த பல்பா அங்க வரும். நம்ம ஊர் குர்கான்ல செஞ்சாங்க டாக்ஸ் ஃப்ரீ. அந்த இடத்துல வந்து அந்த ஊர்ல கங்கையிலிருந்து வரக்கூடிய தண்ணி எடுத்து அங்க கலந்து அப்புறம் பல தெர்மோஸ்டாட்டிக் கண்டிஷன்ல அதையெல்லாம் மாற்றி டிஎசிடிஃபயர்ஸ் டிஅல்கலைன் பல மேட்டர் இருக்கு. அவ்வளோத்தையும் போட்டு தான் கடைசியா புட்டியில் அடிச்சு பழச்சாருப்பா நோ ஆடட் ப்ரிசர்வேட்டிவ் அப்படின்னு நம்ம வீட்டுக்கு வருவோம். தேவையா? பழங்கள் வேணும்னா நம்ம அருகாம நீங்க பேங்காக்ல இருக்கீங்களா? இந்த ஊர் பழ தேசம். எத்தனையோ விதமான பழங்கள் இருக்கிறது. சந்தைக்கு போய் பார்த்தா அவ்வளவு பழங்கள் தெரியுது. அதுல இங்கேயும் இயற்கையில் விளைஞ்ச அவ்வளவு ரசாயனங்கள் போடாத பழங்கள் கிடைச்சா அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அருகாமையில் இருக்கக்கூடிய பழத்தை வாங்கி சாப்பிடுங்க. இங்க இருந்து நான் இந்தியாவில இருந்து பழத்தை வாங்கி சாப்பிடணும், ஆஸ்திரேலியால இருந்து பழம் வாங்கி சாப்பிடணும் அவசியம் இல்லை. நம்ம ஊரில் எது விளைகிறது, நம்ம அருகாமையில் எது விளைகிறது அதை சாப்பிடறதுதான் முக்கியம். ஒரு தடவை நான் வந்து திருநெல்வேலி போயிட்டு இருக்கேன், புதிய எக்ஸ்பிரஸ்ல போயிட்டு இருக்கிறேன். அப்போ செங்கோட்டைக்கு போறேன். அப்போ என் கூட ஒரு ட்ரெயின்ல ஒருத்தர் வர, நானும் ஒரு தவிர உட்காந்துருக்கிறோம். விழுப்புரம் தாண்டுது ட்ரெயின். தென்னோடனே அந்த கூட இருக்கிறவர் வந்து சாப்பிட்டு முடிச்சேன், நானும் சாப்பிட்டு முடிச்சேன். அவர் பழம் வச்சிருந்தாரு. தம்பி தாங்க அப்படின்னு ஒரு பழம் கொடுத்தார். நான் வந்து நாகரிகம் கருதி இல்லைங்க வயிறு நிறைய இருக்கு அதனால இப்போ பழம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லைங்க வாங்கிக்கிங்க அப்படின்னாரு. இல்லைங்க வேணாம்னு சொல்லிட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் அவர் அந்த பழத்தை அப்படியே கையிலே வச்சுட்டு இருந்தாரு. அப்புறம் உடனே கூப்பிட்டு, தம்பி இந்த பழத்துக்கு பேர் என்ன அப்படின்னா, என்னடா இது நமக்கே தானா, ஆனா வந்து இவனுக்கு இந்த பழத்துக்கு பேரே தெரியலையே அப்படின்னு கொஞ்சம் யோசனையில கிவிங்க அப்படின்னு ஓ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சுட்டாரு. அப்புறம் நான் வந்து கொஞ்ச நேரம் வண்டி போயிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு, தம்பி இந்த பழத்தை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு, என்ன பேருன்னு தெரியல, எப்படி சாப்பிடணும்னு தெரியல, எதை நம்பி இவன் வாங்கிக்காங்க எங்கேயாவது அழைச்சிட்டு வந்துட்டானா அப்படின்னு எனக்கு பல சந்தேகம். நான் உடனே கேட்டுருவோம் அப்படின்ட்டு, சார் இது வந்து உங்களுக்கு இது எப்படின்னு தெரியல, நீங்க அப்புறம் அது எப்படி சாப்பிடணும்னு தெரியல, என்ன பழம் தெரியல, எப்படி சார் இது வாங்குவீங்க அப்படின்னு கேட்டேன். தம்பி பழம் சொல்லி பிரிண்ட் அவுட் பண்ணிருக்கான், விட்டமின் சி நிறைந்தது. ஓ பெரிய அறிவாளி போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் விடல. தம்பி நியூசிலாந்துல ஒரு தெரியுமா வெளிநாட்டு பழம் அப்படின்னா, அதுக்கப்புறம் சொன்னாங்க வயது ஒரு பழம் 60 ரூபா. எனக்கு சார் இந்த ட்ரெயின் வந்து கடைசியா எங்க ஊர் செங்கோட்டைக்கு போகும். அதுக்கு முந்தின ஸ்டேஷன்லயும் அங்கே இறங்கினீங்கன்னா ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தீங்கன்னா எங்க ஊர் ஆயாலாம் ஒரு பழத்தை கூறு போட்டு விற்பாங்க. அந்த பழத்துக்கு பேர் நெல்லிக்காய். 1 கிலோவே 10 ரூபா தான் இருக்கும் அநேகமா இப்ப சீசன்ல. அது ஒரு நெல்லிக்காயில இருக்கக்கூடிய சத்துல 1ல 10 பங்கு, 10ல 1 பங்கு கூட இந்த கிளியில கிடையாது. இதை போய் வாங்கிக்கிறீங்கன்னு சொன்னாங்க. அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு என்ன பேசுறான்னு கேட்டாரு. அதாவது வெளிநாட்டிலிருந்து ஒரு பழம் வருது, விட்டமின் சி நிறைஞ்சிருக்கு, அப்புறம் இருக்கிறதே விலை கூட அப்படின்னா அது வேறு. உள்ளூர்ல 2500 வருஷமா HIV நோய் வரைக்கும் பயன்படக்கூடிய ஒரு கனி நெல்லிக்காய். ஆனா அந்த நெல்லிக்காய் கொஞ்சம் இன்னைக்கும் கிலோ 10 ரூபாய் 20 ரூபாய். இருக்கிற பழங்களே மிகச்சிறப்பான பழம் எதுன்னு ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க. அதுல நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன் ஹைதராபாத்ல ICMR இன்ஸ்டிடியூட் இருக்கு. அவன் ஸ்ட்ராபெரி, ரோஸ்பெரி, பிளாக்பெரி, ராஸ்பெரி எல்லா பழங்களையும் ஆய்வு செய்து ஒரு அறிக்கை வெளியிட்டான். என்ன சொல்லலாம் தெரியுமா? இருக்கிற கனியிலே எது சிறந்த கனி அப்படின்னு பார்த்தா நம்ம ஊர் சிவப்பு கொய்யா பழம். கொய்யா பழத்துக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு. ஆனா இன்னைக்கு கொய்யா பழத்தை வந்து எங்கேயாவது திருநெல்வேலி சென்னைக்கோ தமிழ்நாட்டுக்கு போய் வந்து ஒரு பழமுதிர் கடைகளில் போய் பாருங்க, எங்கேயாவது அடுக்கி வச்சுட்டாங்கன்னு கொய்யா பழம் மட்டும் கீழே இருக்கு. அப்படியே வாஷிங்டன் ஆப்பிள், கலிபோர்னியா கிரேப்ஸ், மடகாஸ்கர் ஆரஞ்சு, பேங்காக் கொய்யா பழம் இருக்கு. பேங்காக் கொய்யா என் ஊர்ல கொய்யா விற்காதா? அந்த கொய்யா இவ்வளவு பிடிச்சிருக்கு. அதை பார்த்தா ஒரு நாள் நான் போய் அது கிரமி பழமான்னு பார்த்தேன். கீழே கொடுக்கலாம், அது பேங்காக் கொய்யா அப்படின்னு கொடுக்கலாம். அதாவது எல்லா பழங்களும் வெளிநாட்டு பழங்கள். அதுக்குதான் நல்லா அதை அழகுபடுத்தி அப்படியே பாலிஷ் போட்டு பொட்டு வச்சு பூ வைக்கல, மற்றபடி எல்லாம் வச்சு பழத்தை அடி கொடுத்துருக்காங்க. பல பேர் போய் அதை கமலா ஆரஞ்சு ஒன்று எடுங்க அப்படின்னு டென்னிஸ் பால் மாதிரி அதை கேட்கலாம். கமலாவுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனா சென்னையில நிறைய பேர் அதான் கமலா ஆரஞ்சு வச்சுக்கிறாங்க. நான் கேட்பேன், ஏன்பா இது ஆரஞ்சே கிடையாதுப்பா, இது திராட்சைக்கு எலுமிச்சைக்கு இடையில பிறந்தது, அப்படி ஹைபிரிடைஸ் இது.
தெரியாது. மெடிரியன் ஃப்ரூட் அது பழச்சாறுக்காக படைக்கப்பட்ட, மனிதன் படைக்கப்பட்ட ஜீனம் கிடையாது, ஜெனடிக்கலி மாடிஃபை கிடையாது. ஆனா ஹைபிரிடைஸ் பண்ணி உருவாக்கப்பட்டதுதான் அந்த ஆரஞ்சு. கமலா ஆரஞ்சுனா அந்த தொலி தொலைதொலன்னு ஒரு உதறா பழம் வழியே தோன்றும். அதில் அத்தனை நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கும். கமலா ஆரஞ்சு முழுக்க முழுக்க நார் இருக்கும். அது அவ்வளவு சிறப்பு. நான் வாங்க மாட்டேன். வெளிநாட்டுல இருந்து அப்படியே வாஷிங்டன் ஆப்பிள் இருக்கா, அந்த வேக்சின் நம்ம ஏன் நம்ம ஊர்ல இமாச்சல் பிரதேஷ் ஆப்பிள், சிம்லா ஆப்பிள் சாப்பிட மாட்டேன், சாப்பிட்டதே இல்லையா? அது ஒன்லி வாஷிங்டன் ஆப்பிள் 270 ரூபா கிலோ. இப்படி எல்லா வச்சிலும் நாம் வந்து வாஷிங்டன்ல இருந்து அது அப்படியே வருது. அதுக்கு மேல இவ்வளவு பூச்சி பூசி கெட்டு போகாம பாலிஷ் போட்டு. துபாயில ஒரு தடவை ஒரு கடையில வச்சிருக்காங்க. பழத்தை இப்படி போட்டோம்னா அது ஒரு சுவிட்சை போட்டா அது வெளியே வேக்ஸை கழுவிட்டு வந்துருக்கு. அதை ஒரு சீனாக்காரர் கண்டுபிடிச்சிருக்காரு. அதை எல்லாருமே வாங்கிட்டு வரோம். ஒரு பக்கம் பூச்சி அடிக்கிறதுல காசு, இன்னொரு பக்கம் அதை கழுவி ஊத்துறதுக்கு ஒரு காசு, அப்புறம் தடுவு தின்னுட்டேன்னா அதோட நோய்க்கு ஒரு காசு. நாம் எங்கே போய் கொண்டு இருக்கிறோம் பாருங்க. நம்ம உள்ளூர் கனிகள்ல அவ்வளவு நல்ல விஷயம் இருக்கு. திண்டுக்கல் பக்கம் பன்னீர் திராட்சைன்னு உண்டு. நல்லா வந்து கொட்டையோட இருக்கும், ரொம்ப மிக வெள்ளிய தோலோட இருக்கும். அந்த பன்னீர் திராட்சை நாங்க படிக்கிற காலத்துல ஒன்று கொட்டையோட இருக்க பன்னீர் திராட்சை, எங்கேயோ ஊர்ல இருந்து பச்சை கலர் திராட்சை ஒன்று வரும். அது 2 தான் இருந்துச்சு. இன்னைக்கு ஏகப்பட்ட திராட்சை வந்துருச்சு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பிளாக் கிரேப்ஸ்லாம் 150 ரூபா, கலிபோர்னியன் கிரேப்ஸ்லாம் அரை கிலோ 300 ரூபா 350 ரூபா, பெருசா கோழிக்கா மாதிரி இருக்கு. அதுக்கெல்லாம் அவ்வளவு விலை. பன்னீர் திராட்சை வந்து ஓரமா இருக்கு 60 ரூபா. எவனும் சீக்கிரே மாட்டான். யாராவது ஓரமா ரோட்டை வந்து ஜூஸ் கடை வச்சுருக்கோம் மட்டும் அதை வாங்கிடுவோம், அடிச்சு ஜூஸா வித்துடலாம் அப்படின்ட்டு. அந்த பன்னீர் திராட்சையை பத்தி நான் படிச்சப்ப எனக்கு அப்படியே ஆடி போச்சு. அதாவது உலகத்துல இன்றைக்கு மூலிகை வணிகத்துல முதல் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருளோட பேர் ரிசர்வெட்டால். அந்த ரிசர்வெட்டால் எடுக்கக்கூடிய இடம் திராட்சையினுடைய விதை. இந்த திராட்சை விதையில இருந்து ரிசர்வெட்டால் எடுத்து மாரடைப்புக்கும் புற்றுநோய்க்கும் பேட்டன் வாங்கிடலாம் ரோஷ். அதுல 1000 மருந்துகள் உற்பத்தி ஆகுது. 1 கிலோ கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்ட் இன்னைக்கு $1700. ஆனா கொட்டையோட இருக்கிறா, தின்றாத, அப்புறம் வயிற்றுக்குள்ள செடி வளர்ந்துரும். அப்படிலாம் நம்ம அப்பா அக்கா சொன்ன விளைவு. திராட்சையை தூணு துப்பி ஏன் அந்த விதையோட சேர்த்து சாப்பிட்டா என்ன வந்துடும் போது? அந்த விதையோடு இருக்கிறதுனால அந்த பன்னீர் திராட்சைக்கு விலை கிடையாது. நண்பர்களே, நம் நாட்டுல சிறுதானியங்கள் மட்டும் இல்லை, நம்ம ஊர்ல விளையக்கூடிய கத்திரிக்காய் காய்கறியில இருந்து, தானியங்கள்ல இருந்து, பழங்கள்ல இருந்து, உள்ளூர் உணவுகள் ஏராளமாக மருத்துவ குணத்தோட பல நல்ல குணங்களோட இருக்கு. நமக்கு சில தவறுகள் நடந்திருக்கு. போஸ்ட் ஹார்வெஸ்டிங் டெக்னாலஜி பெரிய லெவல்ல டெவலப் ஆகல. நிறைய அதற்கான முதலீடுகள்ல கொஞ்சம் திட்டமிடப்பட்ட விஷயங்கள் நடக்கல. மற்றபடி பொருள்ல எந்த குற்றமும் கிடையாது. பொருள் அவ்வளவு நல்ல விஷயங்கள் கொட்டி கிடக்குது. அதெல்லாம் விட்டுட்டு வெளிநாட்டு உணவு, வெளிநாட்டு பிளேக்ஸ், வெளியில பன்னாட்டு உணவுகள் ஒண்ணுக்குள்ளே பின்னாடி போனதோட விளைவுதான் இன்னைக்கு இவ்வளவு நோய் கூட்டம் வந்து நிற்குது. சிற்றுண்டிகள், மிட்டாய்களுக்குரிய சந்தை மிகப்பெரிய சந்தை. அத்தனை பிள்ளைகள் இன்னைக்கு சாப்பிடுறது சாக்லேட். நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைகள் மிட்டாய் சாப்பிட்டது எனக்கு, நாங்கெல்லாம் ரொம்ப வயசுல எனக்கு ஆயிரல. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல்ல போகும்போது அதிகபட்சம் 5 பைசா 10 பைசா எங்கேயாவது தேங்காய் வாங்கும்போது தேர்த்தி வச்சிருந்தோம்னா அந்த 5 பைசால ஆரஞ்சு மிட்டாய். அந்த ஆரஞ்சு மிட்டாய் டவுசர்ல போட்டிருப்போம். அந்த டவுசர்ல இருந்து எடுக்கும்போது உள்ள நூலோட ஒட்டிட்டு வரும். அதுக்கப்புறம் அந்த நூலை பிரிச்சுட்டு வாயில ஒதுக்கி அது லேசுல கடிச்சிடக்கூடாதுன்னு அதுல மெதுவா சப்பி சாப்பிடும். அதுதான் ஒரே மிட்டாய். இன்னைக்கு எல்லார் வீட்டுல, சென்னையிலையும் மதுரையிலையும் திருச்சியில எல்லார் வீட்டு பிள்ளைக்கும் அவங்க மாமாவோ அத்தையோ அபுதாபிலையோ தாய்லாந்துலயோ இருக்காங்க. வரும்போது இவ்வளவு சாக்லேட் மொத்தமா வாங்கி அதை ஃப்ரீசருக்குள்ள அடிப்பு போட்டு, யாருக்கும் 2 சாக்லேட்டை வீட்டுல கொடுக்கறது கிடையாது. வேலைக்கு போறவங்க யாருக்கும் அவ்வளவு ஃப்ரீசர்ல வச்சு பிள்ளை போகும்போது வரும்போது சாக்லேட் தான். வீட்டுல இருக்கிற அப்பா அம்மாவுக்கு சுகர் இருந்தா நடுராத்திரில போய் தண்ணி குடிக்கிற மாதிரி அதை எடுத்து வாங்கிட்டு போறாங்க. மொத்தத்துல சாக்லேட் அந்த அளவுக்கு ஒரு சாப்பாடா மாறிட்டு. ஆனா யாராவது ஒருத்தர் ஏன் ஏற்பட்ட சாக்லேட் போய் அந்த சாக்லேட்டினுடைய உரையை பிரித்து அதுல என்ன சேர்ந்திருக்குன்னு ஒரு தடவை நம்ம பார்த்தோம்னா ஆடிட்டு. 100 கிராம் சாக்லேட்ல 3% தான் உடலுக்கு கெடுதி செய்யாது அப்படிங்கிற திட்டவட்டமாக சொல்லக்கூடிய பொருள் 3%. ஒரு சாக்லேட் இந்தியாவில் போடுன்னு போட்டுட்டு இருக்கு. நான் அதுக்கு வச்சிருக்க பேரு எச்சிக்கல்ல சாக்லேட், அவன் வச்சிருக்க பேர் வந்து சிலுக்குன்னு வச்சிருக்கான். ஏன்னா விளம்பரம் பண்ணும்போது நீ கொஞ்சம் நினைக்கிக்கோ நான் கொஞ்சம் நினைக்கிக்கோ தான் அட்வைஸ் பண்ணிருக்கான்.
அதனால நான் எஜ்ஜிகலா சாக்லேட் வச்சிருக்கேன். அந்த சாக்லேட்ல நான் ஒரு நாள் பிரிச்சு பார்க்கிறேன், 3% தான் கொக்கோ. கொக்கோ வந்து பல ஆண்டுகளாக தென் அமெரிக்க நாடுகள்ல பயன்பட்ட ஒரு பொருள். அதுலயும் சிலருக்கு அலர்ஜி இருக்குங்கிறாங்களே ஒழிய பல பேர் அதை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உணவா இருக்கு. அதை தவிர மீதி 97% பலவிதமான சர்க்கரைகள், பலவிதமான ரசாயனங்கள். அது நல்ல வாய்க்குள்ள வெடிக்கணுமா, இல்ல வாயில கலர் காட்டணுமா, வாயில ஒட்டணுமா, அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரசாயனம். எல்லாத்தையும் தாண்டி சாக்லேட்டுக்குன்னே உரிய லெசித்தின் அப்படின்னு ஒரு பொருள். இந்த லெசித்தினை சாப்பிட சாப்பிட வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய பல்வேறு நல்லது செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் எல்லாம் வேலை செய்யாது. லெசித்தின் அப்படின்னு அதே குலசாமிட்ட கூகுள் குலசாமிட்ட போட்டு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அவ்வளவு தூரம் கெடுதலான பொருளை நம்ம பிள்ளைங்க ஒரு நாளைக்கு ஒரு சாக்லேட் தானே, வருஷத்துக்கு 325 நாள் 15 வருஷம் சாப்பிட்டாங்கன்னா எவ்வளவு கிராம் போய் சேரும் கொஞ்சம் நம்ம கணக்கு போட்டு பார்க்கலாம். பல ரசாயனங்கள் குமுலேட்டிவாக பிரச்சனை கொடுக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து. ஒரு படத்துல உள்ள பார்க்க தான் பிடிக்கும் என்னை அப்படின்ட்டு, அது மாதிரி திங்க தான் முழுதும் சாப்பிடும், நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு வந்து ரசாயனங்கள் ஒன்னோட ஒண்ணு உள்ள உடம்புக்கு இவ்வளவு கேடு நடந்து இது மாதிரி இழப்புகள் வர்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சுற்றுச்சூழல்ல நடக்கக்கூடிய விஷயம், சூழல்ல கலக்கக்கூடிய வாசனை. 2 நிமிஷத்துல செஞ்சிடலாம் அப்படின்னு கஜோல் ஆடி பாடி ஒண்ணு வைக்கிறான். சரின்னு நம்மளும் அதே 2 நிமிஷத்துல போட்டு பிள்ளைகள் பசி ஆத்திடலாம்னு சொல்லி தூக்கி போடுறோம். நாம வந்து அதை 2 நிமிஷத்துல செஞ்சிடலாம், 2 நிமிஷத்துல தின்னு தீர்த்திடலாம். அதுக்கு வெளியே ஒரு மஞ்சள் கலர்ல ஒரு கவர் இருக்கு நூடுல்ஸ்க்கு வெளியே. அந்த கவரை அந்த பூமியில போட்டு அந்த பூமி திங்கிறதுக்கு 25,000 வருஷம். இந்த 25,000 வருஷத்துல அது கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய நெல்லின் பல்வேறு பொருட்களும் அதுல பல்வேறு ரசாயனங்களும் தண்ணீர்லையும் காற்றுலையும் மண்ணிலையும் கலந்து அது விவசாயத்திலையும் நம்ம உடல் நலத்திலையும் எவ்வளவு கேடுகளை உண்டாக்குறதுன்னு யோசிக்க முடியாத அளவுக்கு குப்பைகள் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. நாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். ராஜமுருகன் பல்வேறு தானியங்களை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. அது சும்மா சாதாரண ரெசிபின்னு தயவு செய்து எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவர் ஒரு ரெசிபி கிளாஸ் நடத்தவே இல்லைங்க. இதை அறிமுகப்படுத்துவதற்காக ஒரு சில உணவுகளை உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல வந்தார். இது ரெசிபி கிளாஸே கிடையாது. இது வந்து இதுல சொல்லக்கூடிய ஒவ்வொரு உணவுகளையும் எங்கேயோ மூலையில இருக்கக்கூடிய ஒரு உழவனையும் அந்த மண்ணையும் நம்ம குழந்தையும் எல்லாத்தையும் காப்பாற்றக்கூடிய ஒரு அமிர்தத்தை உங்களுக்கு எடுத்து சொல்வதற்காக. ஒரு காலத்துல திணைனா யாருக்கு தெரியாது. 2002ல நான் சென்னையில இருக்க ஒரு உணவு நிறுவனத்துல வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்போதான் எனக்கு அந்த உணவை பத்தின அறிமுகம் எல்லாம் தெரியும். அவரை வைத்து நான் அந்த உணவை ஒரு திணையரிசியில ஒரு ஆய்வுக்காக அந்த மைசூர்ல இருக்கக்கூடிய மத்திய உணவு ஆராய்ச்சி கழகம் அங்க போயிருக்கேன். மல்லேஷின்னு ஒரு ப்ரொஃபசர், அவர்கிட்ட தான் முதல்ல எனக்கு காட்டுறாரு திணையரிசியை. நான் அப்பதான் பாக்குறேன் 2001-2 பார்த்து ஏன் இவ்வளவு பொருள் மஞ்சள் நிறமா இருக்கு அப்படின்னு கேட்டப்ப இதுல பீட்டா கரோட்டின்ஸ் இருக்குப்பா. இந்த பீட்டா கரோட்டின்ஸ் இந்த ஒரு தானியத்துல மட்டும்தான் இருக்குன்னாரு. அவ்வளவு சிறப்பா பீட்டா கரோட்டின்ஸ்ங்கிறது கண்ணுகளுக்கு கண்கள் பார்வை நல்லா தெரியறதுக்காக அந்த விட்டமின் ஏ சத்துக்குடைய பிரிகர்சர்ஸ் தான் அந்த பீட்டா கரோட்டின்ஸ். அதுக்கு முன்னோடி ரசாயனம். அந்த பீட்டா கரோட்டின்ஸ் வந்து நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் சி ஃபார் கேரட் இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சதுனால கேரட்ல நிறைய இருக்குன்னு தெரியும். கேரட் இல்லாம பப்பாளி பழத்துல, முருங்கைக்கீரையில, திணையரிசியில அவ்வளவுலயும் அந்த பீட்டா கரோட்டின்ஸ். அப்போ அந்த திணையரிசி தெரியாது. நாங்க ஒரு ஆய்வுல இருக்கும்போது பெரம்பூர்ல ஒரே ஒரு கடையில மட்டும்தான் திணையரிசி கிடைக்கும். அப்ப நாங்க போய் கேட்போம். ஒருத்தர் என்னை பார்த்தோன்னே வந்துட்டாங்க திணையரிசி ஒன்று கொடுப்பாரு. அப்படி ஒரு உறவு இருந்துச்சு. ஒரு தடவை நான் போகும்போது அவன் வேலையை தூக்கிட்டாங்களான்னு தெரியல, அந்த ஆள் இல்லை. நான் ரொம்ப நேரமா நின்று திணையா அவன் வந்து உனக்கு குறிஞ்சி திணையா முல்லை திணையான்னு கேட்டுட்டு இருக்கான். எனக்கு புரியல. நான் அப்புறம் ரொம்ப நேரம் என்னோட இந்த கல்லாப்பேட்டில் இருக்கிறவரு அந்த லவ் பேர்ட்ஸ் போடுவாங்கல்ல அதை எடுத்து கொடுக்க மறக்கவே முடியாது. பளிச்சுன்னு எனக்கு மூளையில பல்ப் அடிச்சது. அடுத்த தடவை எழுதும் போது திணையரிசி சாப்பிட்டதுனாலதான் காதல் பண்ணுது இந்த பறவைகள் தான். ஒருவேளை அப்படி எழுதியிருந்தோம்னா பாக்கியராஜோட முருங்கைக்காய்க்கு ஈக்குவலா எழுதிருக்கோம். அந்த அளவுக்கு நாம் என்னன்னே தெரியாம இருந்த ஒரு பொருள் இன்றைக்கு எல்லா கடைகளிலும் எங்கள் கடைகளிலும் திணை, கம்பு, சோளம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா உடல் நலம் மீதான பயம் வந்துருச்சு. சக்கரை வந்துருமோ, ரத்த கதிப்பு வந்துருமோ, ராத்திரி வந்து நல்லா போண்டா, வெங்காய போண்டா, உருளைக்கிழங்கு போண்டா சாப்பிட்டுட்டு லைட்டா நெஞ்சு வலிக்க லேசா ஹார்ட் அட்டாக் வருதோன்னு நினைச்சு டாக்டர் விட்டு சோரியரை குதிச்சு உள்ள போய்
அவர் ஏப்ப போன வாரம் தான் இசிஜி எடுத்த கிடையாதுப்பா அப்படின்னா எதுக்கு ஒரு தடவை பார்த்து கிடையாது. அப்படி பயம் இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருமோ, கொஞ்சம் வெயிட் கூட இருக்கு, படி ஏறும்போது இழைச்சுத என்ன மாதிரி இருக்குமா, ஏன்னா பயம். சுத்தி சுத்தி பார்க்கிற இடங்களில் நடக்கக்கூடிய நோய்கள், அதனுடைய மரணங்கள் வந்து பயத்தை கொடுத்துட்டே இருக்கு. அதனால இன்னைக்கு இந்த சிறுதானியங்களை தேட ஆரம்பிச்சோம். கொஞ்சம் நம்ம உடம்பை பார்த்துக்கலாம், அதெல்லாம் எடுத்துக்கிட்டா. நண்பர்களே, சிறுதானியங்களை நம்ம வந்து வாரத்துக்கு 3-4 நாட்களாவது குறைந்தபட்சம் எடுத்துக்கணும். அது எந்த வடிவத்தில் நான் நிறைய ரெசிபிஸ் அவர் நல்ல ஒரு புத்தகத்தில் ராஜபுரம் நிறைய எழுதியிருக்கேன். அது இல்லாம நிறைய இது வந்து நம்ம உடனே எல்லாரும் அப்பப்போ என்ன கேட்போம், சார் இதுக்கு ஏதாவது ரெசிபி இருக்கா, உங்க பாட்டி தாத்தாவுக்கு ஒரு போனை போட்டு கேளுங்க, அவங்களுக்கு தெரியும். அரிசி செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களையும் சிறுதானியங்கள் செய்யும் என்று ராஜபுரம் சொன்னார். அந்த அளவுக்கு ஒரு பணியாரமோ, ஒரு கொழுக்கட்டையோ, ஒரு பொங்கலோ, பாயாசமோ, புளியோதரையோ, ஊட்சோரோ, வெஜிடபிள் பிரியாணியோ, மட்டன் பிரியாணியோ, எது வேணாலும் இதில் செய்யலாம். கொஞ்சம் மெனக்கெடல், கொஞ்சம் கரிசனம். ஒரு தடவை கொஞ்சம் கூழாயிரும், கொஞ்சம் கோவத்தோட வீட்டுக்காரரை கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாரு. அப்படி கூழாக அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தா உங்களுக்காக தாங்க, உங்களுக்கு சுகர் வந்துடக்கூடாது, இவ்வளவு கஷ்டப்பட்டு அப்படி கொஞ்சம் காதல் மலரும். ஏதோ ஒரு விதத்துல அப்படி செஞ்சு கொடுத்தோம்னா ஒரு மாசத்துக்குள்ள இதை பழகிடும். அதிகபட்சம் ஒரு மாசம். அத்தனை தானியங்களையும் நம்ம உப்புமாவா, கிச்சடியா, பொங்கலா இப்படி வேணாலும் சாப்பிடலாம். நிறைய பேர் கேட்பாங்க, சார் குழந்தைங்க எல்லாம் பிடிக்குமா, குழந்தைங்களுக்கு சாப்பிடுமான்னு. எனக்கு நினைவு இருக்கிறது 2006-07 நினைக்கிறேன், பெசன் நகர்ல சென்னையில முதல் உணவு திருவிழா. ஃபர்ஸ்ட் டைம் வந்து சிறுதானியங்களை பரவலப்படுத்தணுங்கிறதுக்காக நாங்க ஒரு 4 பேர் சேர்ந்து நாங்களே எல்லாம் தோசைகள் ஆர்டர் பண்ணி எல்லாம் வாங்கி பண்ணிட்டோம். எங்க கூட்டத்துல ஒரு முன்ஜாக்கிரதை முத்தண்ணா ஒருத்தர் உண்டு. அவர் வந்து, தம்பி இது வந்து ரிஸ்க், பிள்ளைங்க ஒன்றும் கை வைக்காது, 300 பேருக்கு கொடுக்க போறோம், பிள்ளைங்க சாப்பிடலன்னா என்ன பண்ணுவீங்க, அதனால அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் இட்லி வாங்கி வச்சுக்கோமா அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் ஒரு கலவரம் வந்துச்சு, உண்மையிலே அப்படி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இட்லியை வாங்கிட்டோம். ஒரு 200 இட்லியை வாங்கி பேக் பண்ணி வச்சுட்டு எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வெள்ளை கலர் இட்லி வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா மற்றதெல்லாம் நம்ம கலர்ல இருக்க எல்லாம் கருப்பு, இதை மட்டும் வச்சுக்குவோம் பிள்ளைகளுக்கு. நம்ப மாட்டீர்கள் நண்பர்களே, அத்தனை குழந்தைகளும் சோள தோசை தாங்க, கம்பு தோசை தாங்கன்னு வந்து சுட சுட அந்த கம்பு தோசை அவ்வளவு பிடித்தமா இருந்துச்சு அந்த குழந்தைக்கு. எந்த குழந்தையும் சிறுதானியத்தை மறுக்கல. சூடா அங்க இருந்த ஒரு சந்தோஷங்கள்ல, அங்க இருக்கிற ஒரு மகிழ்ச்சியில எல்லா பிள்ளைங்களும் வாங்கி வாங்கி சாப்பிட்டு கடைசியில அந்த 200 இட்லி அங்கதான் மறுநாள் எல்லாருக்கும் இட்லி மாவு போச்சு. அப்ப என்ன அர்த்தம்னா, குழந்தைகள் சாப்பிட மாட்டாங்கன்னு நம்ம தப்பு. நம்ம வந்து உணவு கொடுத்தல்ங்கிறது அறிவியல் கிடையாது. உணவு கொடுத்தல்ங்கிறது ஒரு ஆர்ட், ஒரு கலை. பல வீட்டுல மனைவி கொடுத்தா சாப்பிட மாட்டேங்குது, அம்மா கொடுத்தா சாப்பிடுது அப்படின்னா அவசரங்கள்ல சில நேரங்கள்ல நம்மளால பொறுமையா கொடுக்க முடியல. பாட்டி வந்து காக்காவை காமிச்சா நம்ம கார்ட்டூனை காட்டுவோம். ஏதோ ஒன்றை காட்டி குழந்தைய சாப்பிட வைக்கணும், புரிய வைக்கணும். குழந்தைகள் முதல்ல மறுப்பு தெரிவிக்கும், நீ சாப்பிடலைன்னா அப்படின்னு நிக்க கூடாது. நம்ம மெதுவா அன்பா ஆதரவா சொல்லி, அதுவும் உணவு ஊட்டக்கூடிய சமயத்துல உணவை பத்தி பிரசங்கம் பண்ணக்கூடாது. உணவு ஊட்ட கிடையாது, ஒரு வேளை சாப்பிடல எனக்கு விட்டுருங்க. மற்ற நேரத்துல வேற எங்கேயாவது வேற ஏதாவது பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது இந்த உணவு பத்தின விஷயத்த சொல்லணும். அதைத்தான் மருத்துவ உணவு உளவியல் அப்படித்தான் சொல்லுது. தயவு செய்து தட்டுல முன்னாடி வச்சுட்டு அதை பத்தி ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் காலத்துக்கு அதை சாப்பிட மாட்டேன்னு பாகுபலி மாதிரி நிற்கும். அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வேற விளையாட போறோமா, இன்னொரு உறவினர்கிட்ட போறோமா, ஒரு பார்க்ல இருந்து விளையாடுறோமா, நீச்சல் குளத்துல நிக்கிறோமா, அந்த இடத்துல நம்ம சொல்லும் பொழுது இது நல்ல ஸ்விம் பண்ணி போனேன்னா கொஞ்சம் கம்புல மித்தோன ஒரு கண்டென்ட் இருப்பா, அது போட்டேன்னா உன்னோட எண்டூரன்ஸ் நல்லா இருக்குமா லைட்டா விட்டு பாருங்க, கதையா கூட அடுத்த நாள் அம்மா எனக்கு கம்பஞ்சோறு பண்ணி கொடுத்து கேட்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இந்த உணவு கலாச்சாரத்தை குழந்தைகள்கிட்ட கொண்டு போக முடியும். இந்த சிறுதானியங்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து பை டிஃபால்ட் அது ஆர்கானிக். முதல்ல இன்னைக்கு நிறைய இயற்கை முறையில விளைவிச்ச தானியங்களுக்கான தேடல் நிறைய இருக்கு. இந்த சிறுதானியங்கள் எதற்கும் வந்து உரம் தேவையில்லை. உரம் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், செடி வேகமா வளரும், கதிர் வராது. அதனால நல்ல வேளை ஆண்டவன் அப்படி படைச்சிருக்கான். அதனால உரம் போட மாட்டாங்க. கதிர் நல்லா குறைந்த உயரத்திலே கதிர் நல்லா வரணும்னா உரம் போடக்கூடாது. பூச்சிக்கொல்லி ரசாயனங்கள் இதுவரைக்கும் போடலை. இனிமேல் எவ்வளவு தூரம் கட்டுப்பட போது தெரியல. பட் ஆனா இன்றைக்கு வரைக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை சிறுதானியங்களும் வந்து ஒட்டுமொத்தமாக பை டிஃபால்ட் ஆர்கானிக். அப்ப நம்ம இதை வாங்க இந்த சிறுதானியங்களை உற்பத்தி செய்யக்கூடிய இடத்திலிருந்து நாகராஜ் அவர்கள், காமராஜ் அவர்கள் பேசும் பொழுது சொன்னாங்க, அந்த 7 பாயிண்ட்ல 3 கட் பண்ணி 1, 2, 7 வந்துச்சு. நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும்.
அந்த 1-2-7 நேரடியாக ஒரு குழுவினரிடம் இருந்து நாம பெற்றுக்கொண்டு அதை நம்ம எல்லாரும் விநியோகிக்கும் பொழுது ஒரு பக்கம் நமக்கான உடலுக்கு பீட்டா கரோட்டின் கிடைக்குது, கம்புல இருந்து இரும்பு கிடைக்குது, சர்க்கரை தடுக்கப்படுது, புற்றுநோய் வருகை தடுக்கப்படுது, நமக்கு கிடைக்கிற பலன். அந்த பக்கம் முகம் தெரியாத மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னன்னா நேரடியாக அவர்களுக்கு அந்த சிறுதானியங்கள் மூலமாக ஒரு வருவாய் கிடைக்கும். அடிப்படையான வேளாண் மக்களுடைய வருவாய் கிடைக்கும். அந்த வருவாய் கூடும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் கொஞ்சம் உயரும். இன்னைக்கு பல பேரும் பேசுவாங்க, கூலிக்கு ஆளே கிடைக்கல, அதனால விவசாயத்தை விட்டு போயிட்டாங்க, விவசாயம் பண்றதே லாபகரமான தொழில் இல்லை. இந்த பேச்சு நிறைய இருக்கு, நான் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எந்த விவசாயிக்கு நாம் உரிய மரியாதையை இத்தனை நாள் அளித்துக்கிறோம்? முதல்ல விவசாயி யார்? இலச்சுவாந்தாரர்களுக்கு பேர் விவசாயி கிடையாது. என்கிட்ட 50 ஏக்கர் லேண்ட் இருக்குன்னா நான் விவசாயி கிடையாது. நீ களத்துல இறங்கி வேர்வை தொட்டு சேர்ல நின்று நாத்தங்கால இருந்து புடுங்கி நட்டு களை பறிச்சு பூச்சியை வராம பாதுகாத்து எடுத்து மூடையில சுமந்தவன் தான் விவசாயி. அப்படி வேலை செய்த விவசாயிக்கு நாம் என்ன மரியாதை நம் வீட்டில் கொடுத்திருக்கிறோம்? இன்றைக்கும் பல நிலச்சுவாந்தாரர்கள் வீட்டில் களத்தில் வேலை பார்ப்பவர்கள் முன்வாசல் வழியாக வர முடியாத நண்பர்கள், அவர்கள் பின்வாசல் வழியாகத்தான் வர வேண்டிய ஒரு காலத்துல தான் நம்ம இன்னைக்கு வச்சிருக்கோம். அப்ப அவர்கள் எனக்கு இப்படி கஷ்டப்படுறதுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல யூனிஃபார்ம் போட்டு மெடிக்கல் இன்சூரன்ஸோட 7000 ரூபாய் சம்பளத்துல செக்யூரிட்டியா நான் போய் அந்த கட்டடத்தை நிக்கிறேன், நான் தயாராக கிளம்பிட்டாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? உரிய மரியாதை இடத்தில் கிடைக்கல, அவனுக்கான அடிப்படையான ஒரு ஆரோக்கியம் கொடுக்கல, அடிப்படையான கல்வி கிடைக்கல, அப்ப அடிப்படையான மரியாதை கொடுக்கப்படவில்லை. அதனால் அந்த விவசாய நிலத்தை விட்டு நகர்ந்து விட்டார். அதற்கு நாம் மீண்டும் அவரை குறை சொல்லி அதனால் வேளாண்மை இல்லைன்னு சொல்றது நம்மளை விட ஒரு சுயநலவாதிகள் யாரு? அப்படியானால் அந்த வேளாண் மக்களை உயர்த்தணும், உழவை உயர்த்தணும் அப்படின்னு நினைச்சா அந்த மக்களுக்கு உரிய மரியாதையும் உரிய பொருளும் உரிய வாழ்க்கை தரமும் நம்ம கொடுக்கணும். அதற்கு இந்த மாதிரியான வணிகம் நிச்சயமாக உதவி செய்யும். அதற்கு முன்னெடுத்திருக்கிற தாய்லாந்து மக்களை கைவிட்டு பல நேரம் அந்த தேவையில்லாத பேச்சு நிறைய பேர் பேசுவாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து வாங்கி அப்படி பண்ணி அப்படியே தூக்கிட போறாங்களா, இப்படி 2 பேர் கண்டிப்பா பேசுவாங்க. எனக்கு ஒரு கதை நினைவுக்கு வருது. அதாவது ஒரு காடு பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது. அப்போ ஒரு சிட்டுக்குருவி வேகமா பறந்து போய் ஆத்துல போய் தன்னுடைய சின்ன அழகால் கொஞ்சம் தண்ணீரை எடுத்து போய் அந்த தீயில போய் போட்டுட்டே இருந்துச்சான். ஒரு 2-3 குரங்கு உட்கார்ந்துக்கிட்டு, நீயே இம்புட்டு உண்டு, உன் அழகு இம்புட்டு உண்டு, அதுக்குள்ள தண்ணியை வச்சு இவ்வளவு எரிகிற காத்துல கொண்டு போய் போடுவியாகும் அப்படின்னு சொல்லிச்சான். அப்ப அந்த குருவி திருப்பி சொல்லிச்சான், காடு எரியுது, ஆனா அந்த எரிகிற நெருப்ப அணைத்ததற்கு ஒரு சிறு முயற்சி நான் எடுத்து விட்டு செத்து போனேங்கிற நிம்மதி எனக்கு கிடைக்கும். நண்பர்களே, நாம் குரங்காக இருக்க போகிறோமா அந்த சிட்டுக்குருவியாக இருக்க போகிறோமா என்பது நம் கையில் தான் இருக்கு. சின்ன துளி துளி முயற்சிகள் தான் பெருமாற்றங்களை இந்த நாட்டில் இந்த உலகில் நடத்தி இருக்கிறது. காந்தி அப்படியே கீழே இறங்கி விட்ட உடனே அடுத்த ட்ரெயின் பிடிச்சி ஏக்கு போயிருந்தாருன்னா ஒரு பாரிஸ்டர் பட்டம் வாங்கி பெரிய ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜா ரிட்டையர் போயிருப்பார். இறக்கி விட்டுட்டானேங்கிற ஒரு கோபத்துல பேசின பேச்சும் அதுக்கப்புறம் கூட்டிய கூட்டமும் இந்த நாட்டில் நீங்களும் நானும் இப்படி உட்கார வைக்கிற அளவுக்கு முடிஞ்சது. நடந்திருக்குமா? ஒருவேளை அவர் யோசிக்கவில்லை என்றால் நடந்திருக்குமா? மலாலா ஒரு நல்ல வாத்தியார்கிட்ட படிச்சு பாகிஸ்தான்ல படிச்ச முதல் பெண் பட்டதாரின்னு சொல்லி மைக்ரோசாப்ட்ல இன்ஜினியரா ஆயிருக்கும். அப்படி ஆகல. அதை தாண்டி ஒரு சின்ன தன் மக்களுக்கு இந்த கல்வி கிடைக்கல, அவர்களுக்கு ஏன் மறுக்கப்படுகிறது என்று எழுதிய கடிதம் முதலில் துப்பாக்கி கொண்டைத்தான் வந்தது. இன்றைக்கு அது நோபலை கொடுத்திருக்கு. நாம மலாலாவாக காந்தியாக பாடத்தில் படித்து விட்டு நம்ம போயிட்டு புரோகிராம் எழுதி கொண்டிருந்தா பத்தாது. அதன் மூலமாக பெற்ற கல்வியில நாம் என்ன செய்ய போறோம் அந்த நாட்டுக்கு திருப்பி? மகாத்மா காந்தியை நிறைய பேருக்கு தெரியும், மகாத்மா பூலேயை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காரு. எனக்குமே சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் தெரியும். அவரும் மகாத்மா தான். அவருடைய வரலாறை படிச்சோன்னு எனக்கு அப்படியே அதிர்ந்து போயிடுச்சு. பூலேயுடைய மனைவி சாவித்ரி பூலே முதலில் பெண்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்த ஆசிரியர் அவர். அந்த பூலே பெண்களுக்கு கல்வி கொடுத்தால் மட்டும்தான் இந்த நாட்டில் பெரிய மாற்றத்தை கொடுக்க முடியும்னு பேசினப்ப அத்தனை பெரிய மனிதர்களும் ஏற்றுக்காங்க. அதெல்லாம் பொம்பளைங்க அந்த வேலை செய்யக்கூடாது, வேணாம் அப்படின்னு.
அந்த பூலே என்ன செய்திருக்கிறார், தான் போய் கல்வி நிறுவனத்துல போய் அந்த பிஎட் படிச்சுட்டு வந்து ஒரு பள்ளிக்கு நான் ஆசிரியர் வாரன்னு சொல்ல மகாத்மா பூலே வந்து ஒரு பெரிய கட்டடம் கட்டி கொடுத்து யார் பெண் கல்வி படிக்க